இன்றைக்கி நாங்கள் திரவத்துக்கு திட்டமான கனவளவு உண்டு, திட்டமான வடிவம் இல்லை என்பதற்குரிய பரிசோதனை தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இது தரமாறுக்குரிய பரிசோதனை. எங்களுக்கு இதில் தேவையான பொருட்களாக வேறு வேறு வடிவங்களுடைய பாத்திரங்களும் கண்ணாடி பாத்திரங்களும் அளவுச்சாடியும் 25 மில்லிலிட்டர் அளக்கக்கூடிய அளவுச்சாடி. நான் இதில் நிறமூட்டிய நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஒரு நீலம் கலந்த நிறமூட்டிய நீர். இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் 25 ml நீர் அளந்து எடுத்து ஊற்றி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அவதானிக்கலாம், ஒவ்வொரு பாத்திரத்திற்கேற்ப வடிவத்தை நீர் பெற்றுக்கொள்ளும், அதே நேரம் அதனுடைய வால்யூம் கனவளவு மாறாது என்று நீங்கள் பார்க்கலாம். முதலாவது, இந்த அளவுச்சாடியில் நாங்கள் அளக்கும் பொழுது கண்மட்டத்துக்கு நேராக வச்சு தான் நீங்கள் அளக்கணும். அப்போ தான் சரியான வால்யூமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 25 ml அளந்து 25 மில்லிலிட்டர் நீங்கள் அளந்து முதலாவது இந்த பாட்டிலில் நம்ம ஊற்றுவோம். அடுத்த 25 மில்லிலிட்டர் அளந்து இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது 25 ml தான் மில்லிலிட்டர் நீர். ஆனால் ஒவ்வொரு பாத்திரத்திற்கேற்ப அதனுடைய வடிவம் மாறுபடுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த போத்தலோட வடிவத்தை பெறுது, இந்த போத்தலோட வடிவத்தை இந்த போத்தலில் இருக்கிற நீர் பெறுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்தின் வடிவத்தை நீர் பெற்றுக்கொள்கிறது. ஆகவே இதன் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன? திரவ சட பொருட்கள் திட்டமான கனவளவையும் திட்டமற்ற வடிவம், அதாவது திட்டமான வடிவம் இல்லாத தன்மையும் காட்டுகிறது. அப்போ திட்டமான கனவளவு என்பது இந்த வால்யூம் நாங்கள் அளந்து ஊற்றும் போது மாறுபடலை கனவளவுகள். ஆனால் இந்த பாத்திரத்தின் வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வடிவங்கள் மாறுபடுறதை இங்கே எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.